அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி வளர்பிறை பஞ்சமி அன்று காலை நம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நமக்கு வளர்பிறை பஞ்சமி இருப்பதுனா ரொம்ப விசேஷமான நாட்கள். காலை 6 to 7 சுக்கிரஹோரையும் இரவு 8 to 9 சுக்கிரஹோரையும் இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். காலை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து நீங்கள் குளிக்கும் நீரில் முக்கியமாக இந்த 3 பொருள் சேர்த்து குளித்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும், பண வரவு நமக்கு கிடைக்கும், நம்மளுடைய உடம்பில் இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியாகி நம்மளுடைய உடம்பில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் குளிக்கும்போது சொல்ல வேண்டிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு குளிங்க. வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் குளிக்கும்போது நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இது சொல்லலாம், தவறு கிடையாது. ஒரு சில பேர் அதிகாலை குளிக்கிற பழக்கம் இருக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக குளிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா. அவங்களோட உடலுக்கு ஏற்ற போல் அவங்க குளிப்பாங்க இல்லையா. நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ வெள்ளிக்கிழமை அன்று இந்த மாதிரி செய்து பாருங்கள், நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும். இந்த பணவசியத்தால் உங்களுக்கு என்ன மிராக்கள் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய கையில் பணம் இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா இருக்குதே, பணம் நல்லா கையில் தங்குதே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். வீண் விரை செலவுகள் வராது. தேவையில்லாத செலவுக்கு நீங்கள் உங்களோட பணத்தை விரயம் பண்ண மாட்டீங்க. லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்று இப்படி நீங்கள் செய்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று காலையிலோ அல்லது மாலையிலோ நீங்கள் எப்போ குளிக்கிறீங்களோ அந்த நேரம் ஒரு பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. தண்ணீர் பிடிச்சிட்டு முதலாவதாக நம்ம போட வேண்டியது மஞ்சள், கஸ்தூரி மஞ்சளோ அல்லது எந்த மஞ்சளோ நீங்கள் குளிக்கிறதுக்கு எந்த மஞ்சள் யூஸ் பண்ணுவீங்களோ ஒரு சிட்டிகை போல், ரொம்ப கலக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பிஞ்ச் அளவு கூட நம்ம போடலாம், தவறு கிடையாது. ஒரு சிட்டிகை போல் மஞ்சள் தூள் முதலாவதாக கலந்துக்கோங்க. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பால் கொஞ்சம் விடணும். ஏன்னா பால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. பால் கொஞ்சம் சுக்கிரனோட அருள் கிடைப்பதற்காக நீங்கள் பால் விட வேண்டும். அதற்கப்புறம் ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டர் நல்ல ஒரு மேஜிக் செய்யும், நமக்கு கண் திருஷ்டி போக்கக்கூடியது, நமக்கு நல்ல ஒரு பண விஷயத்தை ஏற்படுத்தி தரும். இந்த ரோஸ் வாட்டர் சின்ன டப்பா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரோஸ் வாட்டர் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். வெளியே நம்ம போயிட்டு வரோம், வெயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா பயன்படுத்துகிற பழக்கம் இருக்கும் உங்களுக்கும். அந்த வாட்டரை சும்மா ஒரு ஸ்பூன் போல் அளவு ஒரு 4-5 சொட்டு விட்டுக்கோங்க. அதை கூட நீங்கள் ஒரு டப்பா வாங்கி நீங்கள் குளிக்கிறதுக்குன்னே வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு உங்களுக்கு மிராக்கள் கொடுக்குறது இந்த ரோஸ் வாட்டர். வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க. வெள்ளிக்கிழமை செய்துட்டு வாங்க, லக்ஷ்மி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 பொருள் தான் மிக 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 முக்கியம். நீங்கள் பாலுக்கு பதிலாக தயிரும் சேர்த்துக்கொள்ளலாம், தயிருக்கு பதிலாக பாலும் சேர்த்துக்கொள்ளலாம், இரண்டுமே ஒன்று தான். தயிர் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு சேராது இல்லையா. ஏன்னா வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் தலைக்கு குளிப்பீங்க, தலை குளிக்கல தயிர் கொஞ்சம் சேராத பட்சத்தில் பால் விட்டுக்கலாம். தயிர் சேரும் அப்படின்னா 1 ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டுமே ஆப்ஷன் தான், பால் அல்லது தயிர். இந்த 3 பொருள் நீங்கள் சேர்த்து குளித்து பாருங்கள். குளிக்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ரிங் பணம் வசி வசி. அந்த மந்திரத்தை ஒரு 6 முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும், அல்லது 3 முறை அல்லது 9 முறை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த தண்ணியை உங்கள் உடம்புல ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதற்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போட போவீங்க பார்த்தீங்களா. காலையில் நிலைவாசலில் எப்படி நீங்கள் கோலம் போடணும் அப்படின்னா முதல்ல நிலைவாசலுக்கு வெள்ளிக்கிழமை அன்று மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. உங்களுடைய மெயின் வாசல், அதாவது நிறைய பேருக்கு முதல்ல நமக்கு கேட்டு தான் இருக்கும், கேட் இருக்கும், அதுக்கப்புறம் போத்திக்கல், அப்புறம் தான் நமக்கு மெயின் டோரு நமக்கு இருக்கும். மெயின் டோரில் நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் உங்களுடைய மெயின் கேட்லேயும் இதே போல் செய்யலாம், தவறு கிடையாது. நிலைவாசலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குலசாமி இருப்பாங்க, இஷ்ட தெய்வம் இருப்பாங்க, லக்ஷ்மி இருப்பாங்க, சரிங்களா. அது நம்ம ஒரு சேஃப்டிக்காக நமக்கு அமௌண்ட்டு போட்டு நம்ம மெயின் கேட்டு வச்சுருப்போம். அது நம்மளுடைய வாசல் தான். நம்மளுடைய தலைவாசல்ங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நிலைவாசல், மெயின் என்ட்ரன்ஸ் தான் நம்மளுடைய நிலைவாசல். அந்த நிலைவாசலில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி நீங்கள் வாசல் தொளிப்பீங்க பார்த்தீங்களா, வாசல் தெளிக்கையில் ஒரு சிட்டிகை போல் மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் வாசல் தொளிங்க. சாணம் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் சாணம் போட்டு தெளிச்சுக்கலாம். சாணம் கிடைக்காத பட்சத்தில்
நம்ம வந்து மஞ்சள் தூள் தான் கலந்துக்கணும். வெறுமன தண்ணியை வந்து தொளிக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்றாவது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் போதும். மற்ற நாள் கூட உங்களுடைய விருப்பம் தான். வெள்ளிக்கிழமை அன்று மங்களகரமாக நம்மளுடைய வாசல் இருக்கணும். நீங்கள் மஞ்சள் போட்டு வாசலை தொளிச்சிட்டு அதற்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா மஞ்சளை கரைச்சிக்கிடுவாங்க. அதாவது ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு மஞ்சளை கரைச்சிட்டு அதை அப்படியே வாசலில் ஊற்றி விட்டுருவாங்க. நம்மளுடைய லக்ஷ்மி வந்து வரணும் நம்ம வீட்டுக்கு அப்படின்ட்டு. இது தொழில் வச்சுருக்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த வெள்ளிக்கிழமை அன்று பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி வரணும், நம்மளுடைய தொழில் நல்லா நடக்கணும். அதே போல் தான் நமக்கு வந்து செய்கிற பிஸ்னஸ், நம்ம பண்ணுற தொழிலாக இருக்கட்டும், நல்ல ஒரு லாபம் வரணும் அப்படின்னா மஞ்சளை கரைச்சி நம்ம வாசலில் வந்து ஊற்றி விட்டுறணும். அப்படி ஊற்றும் போது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். கோலம் வந்து அரிசி மாவால் கோலம் போட்டுட்டு அந்த கோலம் நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து வாசலில். நிலைவாசலில் வந்து அந்த நிலைவாசலை நல்லா தொடச்சி எடுத்துட்டு பன்னீரால் தொடச்சி எடுங்க. முதல்ல வந்து வாட்டரால் தொடச்சி எடுத்துட்டு அதற்கப்புறம் வந்து பன்னீர் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அடுத்ததாக மஞ்சள் போட்டு கொஞ்சம் ஜவ்வாது பொடி போட்டு சந்தனம் கொஞ்சம் கலந்துக்கோங்க. கலந்துட்டு நீங்கள் வந்து பச்சை கற்பூரத்துண்டை கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கோங்க. நுணுக்கி அதில் போட்டு பன்னீரால் நல்லா கலந்து உங்களுடைய நிலைவாசலில் நல்லா தேய்ச்சி விடுங்க. மஞ்சளால் நல்லா தேய்ச்சி விடுங்க. அதில் கொஞ்சம் லைட்டாக காய்ந்த பிறகு அரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா, அரிசி மாவும் மஞ்சளும் கலந்து கோலம் போடுங்க. அந்த நிலைவாசலில் வந்து தாமரை சின்னம் இருக்குது பார்த்திங்களா, தாமரை சின்னம் போடணும். அந்த தாமரையில் உங்களுடைய கால் வந்து படக்கூடாது. அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டால் போதும். சின்னதாக போட்டுக்கோங்க. அரிசி மாவும் மஞ்சள் கலந்து போடுங்க. போட்டுட்டு நடுவில் மறுபடியும் மஞ்சள் வச்சு அதில் குங்குமம் வச்சுருங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இன்னமும் நமக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். யாருக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து கவுளி சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிறது சொல்லுங்கள். மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும்னு சொல்லும்போது கவுளி அடிச்சுது. நிஜமாக அது உண்மைதான். நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வாசலில் வந்து எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து லக்ஷ்மியோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பணவசியம் இருக்கும். அதனால தான் நமக்கு நிலைவாசலுக்கு அந்தளவுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நம்ம பூஜை அறைக்கு எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போமோ அதே அளவு வந்து நிலைவாசலுக்கும் கொடுக்கணும். முடியும் அப்படிங்கிறவங்களாம் அந்த மாவிலை தோரணம்லாம் அடிக்கடி கட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து பூக்களால் அலங்காரம் செய்யலாம். நமக்கு வந்து பூக்கள் கடையில் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த கதம்பம் பூ கிடைக்கும். பூக்களால் நம்ம நிலைவாசல் அலங்காரம் செய்துட்டு 2 பக்கம் அல்லது ஒரு பக்கமாவது நீங்கள் வந்து நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைக்கணும். அப்படி வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 to 7 மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றி வைக்கணும். ஏன்னா மாலை 6 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி வருகின்ற நேரம். அந்த நேரத்தில் தான் நம்ம விளக்கேற்றி வைக்கணும். நீங்கள் 6 மணிக்கு விளக்கேற்றி வைத்துட்டு தான் நீங்கள் 8 மணிக்கு சுக்கிர ஓரையில் பூஜை பண்ணுறவங்க கூட 8 மணிக்கு நீங்கள் செய்யணும். சாயங்காலம் 6 மணிக்கு நீங்கள் விளக்கு ஏற்றாமல் டைரெக்டாக 8 மணிக்கு போகாதீங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது வந்து லக்ஷ்மி 6 மணிக்கு தான் வருகின்ற நேரம். 8 மணிங்கிறது சுக்கிர ஹோரை. லக்ஷ்மிக்கு உரிய நேரமும் சுக்கிரனுக்கு உரிய நேரம் தான் அது. ஆனால் வருகின்ற நேரம் வந்து மாலை 6 மணிலேருந்து நீங்கள் இரவு 9 மணிக்குள்ளே தான் நீங்கள் பூஜை செய்கிற நேரம். இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய இல்லத்துக்கு லட்சுமி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த நிலைவாசலை நல்லா அழகாக பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வைத்து உங்களால் எந்த அளவுக்கு பூஜை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பூஜை செய்துக்கோங்க. எப்போதுமே நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் இருக்கணும், வசதியாக வாழணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று இனிப்பானது நெய்வேத்தியம் வச்சுருங்க. கல்கண்டாவது வைக்கணும். ஏதாவது ஒன்று இனிப்பு அந்த இடத்துல நமக்கு இருக்கணும். அதாவது பால் பாயசமோ அல்லது பாசிப்பருப்பு பாயசமோ அல்லது வெறுமன கல்கண்டு கூட வைத்தால் போதும். ஏதாவது ஒரு இனிப்பு கலந்த பொருள் நம்ம நைவேத்தி வைக்கும்போது, ஏன்னா அது வந்து லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும். லக்ஷ்மியோட கடாட்சம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே வசமாகும். நமக்கு வந்து நம்ம நினைத்த விட அதிகமாகவே நம்ம சிறப்பாக வாழ முடியும். இதே போல் வந்து நீங்கள் வந்து சிறப்பாக வந்து வெள்ளிக்கிழமை இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து ஆடி வெள்ளி பஞ்சமி ஸ்பெஷல் கருட பஞ்சமி எல்லாம் இருக்கின்றது. மற்ற வெள்ளிக்கிழமையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு வருமானம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரு சிலதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சி பார்த்தீங்க அப்படின்னா வீணாகாது. உங்களுடைய பூஜையும் வீணாகாது. உங்களுடைய நம்பிக்கையும் வீணாகாது.
எல்லாமே கட்டாயமாக ஒரு நாள் வந்து ஜெயிக்கும். நம்ம நினைக்கிறது என்னன்னு தெரியுமா மனசில், அது வந்து மனிதனுடைய இயல்பான ஆசை தான். ஒரு பூஜை பண்ண உடனே நமக்கு உடனே கிடைக்கணும், ஒரு செயல் செஞ்ச உடனே கிடைக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி தான் இல்லை, கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்றப்போல் கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். ஆனால் கட்டாயமாக ஒரு நாள் நம்ம நினைத்ததை விட அதிகமாகவே நம்ம சிறப்பாக வாழுவோம், மிகவும் மகிழ்ச்சியுடன் நம்ம வாழுவோம். இது நிச்சயமாக எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் வந்து இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் வரும். ஒரு நாள் துன்பம் இருந்தால் மறுநாள் இன்பத்துக்கு தான் வரும். நீங்கள் அதனால் நம்ம துன்பத்திலே இருக்கோம் அப்படிங்கிறத நினச்சும் கவலைப்படாதீங்க. வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக வாழ்ந்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். பூஜை நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சியும் பணத்திற்கும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பணத்தை வந்து மதிக்கணும். முதல்ல யார் பணத்தை வந்து மதிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் வந்து பணம் வந்து ஒட்டும். ஏன்னா மதிப்பு இருக்கிற இடத்துல தானே நம்ம போவோம். நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து மதிக்கலைன்னு அந்த வீட்டுக்கு நம்ம போகவே மாட்டோம். அதே போல் தான் நம்ம வந்து பணத்தை மதித்தா மட்டும்தான் பணம் நம்மக்கிட்ட வந்து ஒட்டும். எப்போதுமே நீங்கள் கடவுள் வழிபாடு செய்கிறீங்க இல்லையா, கடவுள் வழிபாடு செய்யும்போது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு செய்யுங்க. ஏன்னா நன்றி தான் நமக்கு பல நன்மைகள் கொடுக்கும். எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாராலையும் இந்த பூஜை பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கானா கிடையாது. நிறைய பேர் வந்து வராகியனை வழிபாடு செய்து பழக்கமே இல்லை. நிறைய பேருக்கு வந்து மாதவிடாய் வந்து பூஜை செய்ய முடியாமல் போகுது. நிறைய பேர்த்துக்கு வந்து கால சூழ்நிலையால் பூஜை பண்ண முடியாமல் போகுது. அப்போ உங்களுக்கு பண்ண முடிகிற யோகம் வந்து கடவுள் கொடுத்துருக்காரா, கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லி பழகுங்க. நன்றி மட்டும் நமக்கு நல்வாழ்வு நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த நாள் அமையிறது கிடையாது. யாரெல்லாம் வராகியம்மனுக்கு ஆடி வெள்ளியில் பூஜை செய்கிறீங்களோ அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா கொடுத்து வைத்தவர்கள் தான். மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் வந்து வராகி அன்னை பூஜை செய்யுங்க. ஏன்னா வராகி அன்னைக்கு வந்து இந்த ஆடி மாதம்தான் ரொம்ப உகந்த மாதம். அம்மன் வந்து அவதரித்த நாள் அப்படிங்கிறது இருக்கின்றதுனால இந்த நாள் நீங்கள் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ அம்மனுடைய ஆசீர்வாதம் பெற்ற மக்கள் சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சியை கொண்டாடுங்க, திருப்தியாக வாழுங்க. வராகியம்மன் உங்களுக்கு எப்போதுமே துணையாக இருப்பாங்க, உங்களை கைவிடவே மாட்டாங்க, எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்பாங்க. நிச்சயமாக நம்பிக்கையுடன் இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.